வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய பரலோக பிதாவினுடைய வீட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வேளையை நாம் ஜெபம் செய்வோமாக. கண்மலை மீட்பினுமாயிருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே இவனமாக கூடி உம்மை ஆராதிக்கும்படியான கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உம் பக்கமாக திருப்புகிறோம். நீர் தாமே ஆண்டவரை மகிமைப்படும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதியும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we thank you that we are able to gather together in this manner in your place and to worship you, to give you what is due to you. We pray, Lord, that your word will be deeply deposited in our hearts and that we may live for you. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை இந்த முதல் பாடல் மூலமாக அவரை ஆராதிப்போமாக. எல்லா துதிகளுக்கும் பாத்திரராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துவோமாக. அவருடைய பலன் நமக்கு போதுமானது, அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த
களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவின் பிரசன்னத்திலே தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே அறிக்கை செய்வோமாக. இந்த வேளையிலே சபையாக இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புதுவாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமீன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்தோம். இந்த வார்த்தைகள் மூலியமாக கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தமிழத்தில் உண்மையாய் மன திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களுடைய நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாம் மன்னிக்கப்பட்ட ஜனம் என்று உறுதியாக அறிந்து அவரை விடுதலையோடு அவரை ஆராதிப்போமாக. My dear brothers and sisters, let us now worship God with the deep assurance that God has forgiven us and worship Him with great freedom. Shall we worship Him? நாம் அவரை ஆராதிப்போம். மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக கூட வாருங்கள், அலங்கார வாசலிலே என்ற பாடலை நாம் பாடுவோமாக. வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாரே.
நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா
இயேசுவை நாம் மனதார உயர்த்துவோமாக. நாம் சொல்லுவோம், அவரே நம்முடைய தஞ்சம், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம். நன்றி சுவாமி. எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன்,
இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. ஹல்லேலூயா. நீரின்றி எங்களுக்கு வேறொரு தெய்வம் இல்லை. நாங்கள் நம்பி இருக்கின்ற கோட்டையும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஜீவிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுடைய தஞ்சமாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-8 வரை வாசிக்கப்படும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையானது எங்களை வணைந்து எடுக்கும்படியாக அர்ப்பணம் செய்கிறோம். Lord, we pray that your word will be deeply deposited in our hearts and you will shape us in the way that we think and in the way that we speak and the way, Lord, that we act. நாம் பேசக்கூடிய விதமும், நாம் சிந்திக்கக்கூடிய விதமும், நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதமும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை வணைந்து எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். In Jesus' mighty name. Amen. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய 3வது பிரசங்கத்தை உங்களிடத்தில் பிரசங்கிக்கும்படியாக நான் இருக்கிறேன். Today I would want to continue to preach on the topic of baptism and baptism on the 3rd sermon on this particular topic. In the first sermon on baptism, we looked at how when someone experiences a change in their lives, when the gospel is presented to them, they are ready to receive the covenant sign of baptism. முதலாவது பிரசங்கத்திலே நாம் என்ன கவனித்தோம் என்றால், ஒருவர் சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கும் பொழுது, சுவிசேஷம் அவர்களிடத்தில் வழங்கின பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை அனுபவிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒருவன் போதுமான விதத்திலே மாறின பிறகு, காட்டின பின்பு ஒரு அடையாளத்தை, ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்புக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது இந்த நபர் ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நான் உங்களிடத்தில் பிரசங்கித்தேன். It's not about working our way up to being good enough to be saved or baptized or even meeting certain people's expectation, but merely responding to the love of Jesus.
In the second sermon on baptism, we looked at how believers, children can be given to baptism when they are born as a sign that they are part of the covenant people of God. இரண்டாவது பிரசங்கத்திலே விசுவாசிகளுடைய பிள்ளைகள் பிறந்த உடனே அவர்கள் ஞானஸ்நானம் பெறலாம், ஏனென்றால் அவர்களும் தேவனுடைய ஜனங்களிலே ஒருவராக இருக்கிறார்கள் என்று காட்டும்படியாக இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் உங்களிடத்தில் பிரசங்கம் செய்தேன். Baptism of infants and children was a sign of the readiness and the commitment of the believing parents to disciple their children in the faith. இந்த குழந்தைகளும் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அந்த அடையாளம் என்னவென்றால், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சீஷத்துவத்திலே நடத்துவதில், விசுவாசத்திலே நடத்துவதை ஆயத்தமாக இருப்பதை காட்டுகிறது. It's not the readiness of the child, but the readiness of the parents to disciple the child. அந்த பிள்ளை ஆயத்தமாய் இருப்பதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெறுவதில்லை, ஆனால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஞானஸ்தானத்துக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக நடத்துவதிலே அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ற அடையாளமாக அவர்கள் பிள்ளைகளை ஞானஸ்தானத்துக்குள்ளாக கொடுக்கிறது. அது ஒரு புரிந்துணர்வாக இருக்கிறது என்று இரண்டாவது பிரசங்கத்திலே பிரசங்கித்தேன். But in both scenarios, those who come to faith from a different faith and the children of believers who are baptized experience the blessings of the covenant only when they exercise personal faith in Jesus. ஆனால் வேறு விசுவாசத்திலிருந்து வருகிறவர்களும் சரி, பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளைகளும் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், அவர்களும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கும் என்றால், தனிப்பட்ட விதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றால், அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். We as a church are not to put ourselves in a position to judge who deserves to be saved or who should and can be baptized. It should be a personal response to God. ஆக சபையாக இருக்கின்ற நாம் நியாயத்திற்கு கூடாது. யார் ஞானஸ்தானம் பெறுவதற்கு, யார் ரட்சிப்பு அடைவதற்கு தகுதி உள்ளவன் என்று அந்தமான ஒரு நிலைமையில நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. ஏனென்றால் ஞானஸ்தானம் பெறுவது, ஞானஸ்தானத்தை ஒருவர் அந்த சூழ்நிலையில் ஈடுபடுவதற்கு அது ஒரு தனிப்பட்ட மறு உத்தரவாக இருக்க வேண்டுமே தவிர, சபை தீர்மானித்த பிறகு இவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று இருக்கக்கூடாது. It should be a personal response, and the church should not be one who should be judging the individual. சபையானது ஒரு நபரை நியாயத்திற்கு கூட, இவர் தகுதி உள்ளவன், இவன் தகுதி உள்ளவள் என்று நியாயத்திற்கு கூடாது. ஆனால் சபையோடைய மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்றால், ஞானஸ்தானம் பெற்றவர்களை அவர்களை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவது தான் சபையினுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்குது. The church is not to put ourselves in a position to judge those who are about to be baptized, but the church is called to disciple the newly baptized through the thought processes, through the church's thought processes, through the church's words, through the church's actions, so that the newly baptized will grow in their faith. இந்த சபையினுடைய வார்த்தைகள் மூலமாக, சபையினுடைய சிந்தனைகள் மூலமாக, சபையினுடைய நடக்கை மூலமாக சபையானது ஞானஸ்தானம், முதல் முறையாக ஞானஸ்தானத்தை, புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்களை அவர்கள் சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவது தான் சபையினுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. As an individual, if you are ready for baptism, it must also mean that you are ready to be discipled by the church for the rest of your life. என் அன்பு சகோதரிகளே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட நபருடைய மறு உத்தரவாக இருக்கிறது. ஆகையால் நீ ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆயத்தமாய் இருப்பாய் என்றால் இன்னொரு காரியத்துக்கும் நீ ஆயத்தமாய் இருக்கிறாய். சபையினாலே சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்தப்படுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று அர்த்தமாய் இருக்கிறது. As a parent, if you are ready to give your child for baptism, it must also mean that you are ready to disciple your child for the rest of your life or her life. அன்பு சகோதரி, ஒரு பிள்ளை, ஒரு கைக்குழந்தை ஞானஸ்தானத்துக்குள்ளாக கொடுக்க நீ ஆயத்தமாய் இருப்பாயானால், நீ உன்னுடைய பிள்ளையை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்த நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்றும் அது வெளிப்படுத்துகிறது. இல்லாவிட்டால் ஞானஸ்தானத்துக்குள்ளாக லேசாக
அலட்சியமாக ஈடுபடக்கூடாது. Otherwise we should not get ourselves involved in baptism or giving someone, our children, for baptism. You may be wondering, what about those who are not ready to be baptized or ready to give their children to be baptized? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இன்னும் ஆயத்தமாக இல்லை, என்னுடைய பிள்ளைகளை ஞானஸ்தானத்துக்குள்ளாக கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம். Nothing has changed in the way that the church receives you. You are dearly loved by the church and you are still dearly loved by our Lord. ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இல்லாமல் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, சபை இன்னும் உங்களை நேசிக்கிறது. கர்த்தர் இன்னும் உங்களை ஆழமாக நேசிக்கிறார். ஏனென்றால் ஞானஸ்நானம் என்று சொல்லுவது ஒரு தனிப்பட்ட நபர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. வற்புறுத்தி ஒரு நபரை நாம் ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடத்தி செல்ல முடியாது. Baptism should be a personal choice and should never be forced. But what must change is that when someone comes for baptism, whether for themselves or for their child, we should not be quick to judge them. ஆனால் என்ன மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பிரசங்கங்கள் மூலமாக நாம் என்ன மாறப்பட வேண்டும் என்றால், நாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நபர் ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னுடைய பிள்ளையை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, சபையாய் இருக்கின்ற நாம் அவர்களை நியாய தீர்க்க கூடாது, ஆனால் அவர்களை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். We should not be found in a place to judge someone, but the church should always be willing to disciple the newly baptized so that they grow in their faith. ஆனால் புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்களை சபையானது அவர்களை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்தி அவர்களை விசுவாசத்திலே கட்டும்படியாக தான் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறதே தவிர நியாய தீர்க்கும்படியாக சபைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வந்தது. The authority to baptize someone was given by our Lord himself to the church. So therefore, when the church baptizes someone, it does so with the authority of Jesus. ஆகையால் ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த ஞானஸ்தானம் கொடுப்பதே இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் சபையானது ஒருவரை ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அந்த சபை இயேசுனுடைய அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-20 வரை நாம் படிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபித்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். The authority that has been given to the church should not be taken lightly, as the Lord is with the church as it baptizes people. இந்த அதிகாரம், ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய இந்த அதிகாரம், சபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரமானது லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார், சபையோடு இருக்கிறார் என்று நமக்கு பிரதிபலிக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வாக்கியமானது எதுக்கு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நான் உங்களோடு இருப்பேன் என்று இயேசு சொல்கிறார். Now this statement that Jesus makes, that I will be with you to the ends of the earth, is said with regard to baptism and discipleship. So when the church baptizes someone, Jesus is present in that baptism. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானஸ்நானம் பெறக்கூடிய அந்த நபர்கள் மத்தியிலே இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். சபை இயேசுனுடைய அதிகாரத்தோடு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல இருக்கிறார்
இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And that is why much care is given in teaching and discipling someone before and after baptism. ஆகையால் தான் ஒரு நபர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாக அந்த ஞானஸ்தானம் பெறக்கூடியவர்களும் சரி, அந்த ஞானஸ்தானத்தின் பிள்ளை ஞானஸ்தானத்தினுடைய அந்த பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த பிள்ளையோடைய பெற்றோரும் சரி, அவர்கள் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாகவும் பிறகும் நன்றாக போதிக்கப்படுவார்கள். They will be taught correctly because it is part of the instruction that Jesus gives his disciples. இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று. இயேசு இதை கற்றுக் கொடுத்தாக ஞானஸ்தானத்துக்கு முன்பதாகவும் பிறகும் நாம் ஒருவரை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The role of the church is not to dictate who is worthy to be baptized or saved, but its role is to teach and disciple people who are baptized in the way of our Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளை, சபையினுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்றால், யார் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறார் இல்லை என்று சொல்வதை தவிர, சபையினுடைய மிக முக்கியமான பொறுப்பு தன்னுடைய ஜனங்களை கற்றுக் கொடுப்பதும் சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவதும். விசேஷமாக புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்களை கர்த்தருக்குள்ளாக நடத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today we will be looking at another aspect of baptism, the final part. இன்றைக்கு இன்னொரு அம்சத்தை, ஞானஸ்தானத்தின் மற்றொரு அம்சத்தை நாம் கவனிக்க போகிறோம். இது கடைசி பாகமாக இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு, the role of the Spirit of God. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் மட்டுமல்ல, ஆனால் ஆண்டவர் ஞானஸ்நானத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவரோடு இணைக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் படிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. We read that baptism is not only a sign to signify a change, but it is also an instrument that God uses to unite us to Him. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, இயேசு நிக்கதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நிக்கதேமு இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியையை தவிர ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. And Jesus explains to Nicodemus that one cannot experience life in the kingdom of God without the work of the Holy Spirit. 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நான் படிக்கிறேனே. இயேசு அவனுக்கு பிரயுத்தமாக, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரயுத்தமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். Jesus explains to Nicodemus that life in the kingdom of God is initiated by the work of the Holy Spirit. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை மூலமாக மட்டும்தான் அனுபவிக்க முடியும் என்று. As we put on Christ in baptism, the Holy Spirit brings us in communion with our Trinitarian God.
நாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய திரியேக தேவனோடு இணைக்கிறார். பிதாவோடும் குமாரனோடும் இணைத்து இப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் திரியேக தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். As we put on Christ in baptism, the Spirit of God connects us, brings us into union with our Heavenly Father and with Jesus our Lord and Savior. At baptism, we are adopted as children of God, and we become brothers and sisters in Christ in the church, initiated into the church. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானஸ்நானம் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டு நாம் சகோதர சகோதரிகளாக சபையிலே நாம் மாறுகிறோம், சபைக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு 14லிருந்து 16 வரை உங்களுக்கு படிக்க போகிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். At baptism, through the work of the Holy Spirit, we become the children of God. And God the Father becomes our heavenly Father. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானஸ்நானத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம், பரலோக பிதாவோடு இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். அந்த நாளிலே பரலோக பிதாவானவர் நம்மளுடைய பரலோக பிதாவாக மாறுகிறார். நம்மளுடைய பிதாவாக இப்பொழுது நமக்கு இருக்கிறார். இந்த ஞானஸ்நானம் மூலியமாக என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நான் அறியேன். உனக்கு தகப்பனார் இருக்கிறாரா, தாய் இருக்கிறாரா என்று நான் அறியேன். ஆனால் ஞானஸ்நானம் மூலியமாக நீங்களும் நானும் தேவனால் தத்தெடுக்கப்பட்டு இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி அவர் நம்மளுடைய பரலோக பிதாவாக இப்பொழுது இருக்கிறார். Through baptism, regardless of your family situation, regardless whether you have a father or a mother or brothers or sisters, you and I through baptism have been adopted by God, and we are no longer an orphan. We are brothers and sisters in Christ. நாம் இந்த ஞானஸ்நானம் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரி, even if you have missing parents or parents that are irresponsible at home, you have a heavenly Father who looks out for you and who loves you deeply. என் அன்பு சகோதரனே சகோதரி, ஒருவேளை உன்னுடைய வீட்டிலே பெற்றோர்கள் இருக்கலாமல், இருந்த போதிலும் இல்லாதவர்களை போல இருந்தாலும் இந்த ஞானஸ்நானம் மூலமாக உனக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன்னை பார்த்து கொள்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. இவை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலை எப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஞானஸ்நானத்திலே நம்மை ஆண்டவரோடு இணைக்கிறார். This is the great work that the Spirit of God does at baptism. The Spirit of God unites us to God the Father and to the Son and to Himself. The Spirit of God unites us to the life of the Trinitarian God. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை ஆண்டவரோடு இணைக்கிறார். இந்த திரியேக தேவனுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாம் இணைக்கப்படுகிறோம். In the New Testament, Scripture informs that every Christian receives the Spirit of God. புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான். The Spirit of God dwells within a person permanently from the time he becomes a Christian. ஒரு நபர் ஞானஸ்நானம் பெறும் பொழுதிலிருந்து, பெற்ற நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நிரந்தரமாக ஒரு நபருடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. The Spirit of God started to dwell within us from the time we became the child of God. நாம் எப்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோமோ அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவனமாய் சொல்லியிருக்கிறது. In Galatians chapter 4 verse 6 says this.
மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கப்படியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். God sent His Spirit into our hearts. On the day that we were baptized, the Spirit of God started to dwell in our hearts. And that is why, my friends, we can call God our Father, because of the great union that the Spirit of God brings through baptism. ஞானஸ்நானம் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரோடு இணைக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடு இணைக்கப்படும் பொழுது, இந்த வேளையிலே தாமே நாம் அவரை அப்பா பிதா என்று நாம் அழைக்கலாம். There are some portions in the book of Acts we read where people were filled with the Holy Spirit even though they were Christians. சில பகுதியிலே விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த போதிலும் அவர் கிறிஸ்தவர்களாக இருந்த போதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று நாம் படிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? Does it mean that the Spirit of God left them after becoming Christians? கிறிஸ்தவர்களாக ஆன பிறகு ஆவியானவர் அவர்களை விட்டு விலகினார் என்ற அர்த்தமா? Does it mean that we need to experience another event after baptism to receive the Spirit of God? அதாவது நாம் கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இன்னொரு நிகழ்வு தேவையா கர்த்தருடைய ஆவியானவரை பெறுவதற்கு? When we study scripture portions that states that Christians were filled with the Holy Spirit, it did not mean that the Spirit of God had left them. இந்த பகுதியிலே நாம் விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் நிரப்பினார் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு விலகினதினாலே மறுபடியுமாக நிரப்பினார் என்று அர்த்தம் அல்ல, அல்லது ஒரு விசேஷித்த நிரப்புதலும் அல்ல. It is also doesn't mean that they required a special infilling. In all the references in Acts, it was not that the Spirit of God came upon them in a greater measure, but they yielded to the already present Spirit of God in a greater measure. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனங்களை நமக்கு நன்றாக கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷ விதத்திலே வினோதமான விதத்திலே அவர்களே நிரப்பினார் என்று காரணம் அல்ல, ஆனால் ஆண்ட ஜனங்கள் விசேஷ விதத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்று தான் அர்த்தம். The Spirit of God, didn't come upon them in a greater measure, but the people sensed God and they surrendered to God in a greater measure. The word fill is the word that often found in the book of Acts is used fill. They were filled with the Holy Spirit. The word fill is actually a metaphor to mean that they were fully led and yielded by the Holy Spirit. இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையானது ஒரு பொருள் ஒன்றை குறிக்கும்படியாக விளக்கும்படியான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நிறைக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதோட உண்மையான அர்த்தம் என்றால் முற்றிலுமாக ஆண்டவருக்கு சரணடைந்தார்கள் என்ற அர்த்தம். In Ephesians chapter 5 verse 18 to 21, எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை இந்த எபேசியர் சபைக்கு இங்கு அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். என்னவென்றால், நீங்கள் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லப்பட்டுகின்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தியுள்ளது. In Ephesians chapter 5 verses 18 and 21, the writer to the Ephesian church encourages the people to be filled in the Spirit. In other words, to ensure that the Spirit of God rules over all parts of their life. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா பகுதிகளிலும் நிறைந்து எல்லா பகுதியும் ஆளுகை செய்கிறார் என்று தான் அர்த்தம். துன்மார்க்கனுக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை சோஸ்தரித்து தேவ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். இந்த
எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம கவனிக்க வேண்டும். The writer, in order to understand Ephesians chapter 5 verse 18 to 21, we have to read the beginning portion of the chapter. The writer actually encourages the church to fully give themselves to God like an offering and remain in that state that they are constantly yielded to God. அவர்கள் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு சுகந்த வாசனையாக ஒரு காணிக்கையாக அவர்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவைகள் எல்லாம் நீங்கள் சேர்ந்து ஒரே விதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் ஆவியில் நிறைந்து என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள், முழுமையாக சரணடைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று இந்த வாசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The more we allow the Spirit of God to lead us and the more we yield to Him, the more we will begin to that He will begin to influence the deep recesses of our lives. எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்முடைய குணாதிசயங்களை நம்முடைய உள்ளம் திரியங்களை அவர் மாற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதை குறித்து பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 23 வரை இந்த ஆவியின் கனியை குறித்து பேசுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய உள்ளம் திரியங்கள் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் பிரதிபலிப்போம். ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி வரும். There will be a spiritual maturity. The Spirit of God from the time of baptism leads us into all truth, forming and reforming our character to glorify God if we continue to yield to the leading of the Holy Spirit. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ஞானஸ்தானத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா சத்தியத்துக்குள்ளாக சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்துவார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ளியம் திரியங்கள் நாம் மாற்றப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, the gift of the Holy Spirit are not an indication that a person is living a life that is led by or yielded to the Spirit of God. ஆவியினுடைய அந்த கிரியைகள், ஆவியினுடைய அந்த ஆவிக்குரிய வரங்கள் ஒரு எண்ணிக்கை அல்ல. என்ன எண்ணிக்கை அல்ல என்றால் ஒருவன் கர்த்தருடைய ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்டு அவன் முற்றிலுமாக கர்த்தருடைய ஆவியானவருக்கு சரணடைந்து வாழ்கிறான் என்று ஒரு எண்ணிக்கை அல்ல. The gifts of the Holy Spirit are not an indication that a person is living a life that is led by or yielded to the Spirit of God. You know that one can have the Holy Spirit dwelling within themselves and have the gifts of the Holy Spirit and yet be sexually immoral, satisfying the lust of the flesh, and can bring fellow believers to court, can live in deception, can have the gift of the Holy Spirit and dishonor God with our bodies. We can have the gifts of the Holy Spirit and be a source of division. We can have the gifts of the Holy Spirit and have a wrong understanding of marriage, divorce and singleness. We can have the gift of the Holy Spirit and practice idolatry. We can have the gift of the Holy Spirit and we can use the church for personal gain. We can have the gift of the Holy Spirit and look down on people even if the Spirit of God is living within us. We can have the Spirit of God dwelling within us and have the gift of the Holy Spirit and have a wrong understanding of God's word. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவலாம், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம், ஆவியினுடைய வரங்கள் இருக்கலாம். இவைகள் இருந்த போதிலும் இச்சைக்கு நாம் இடம் கொடுக்கலாம். பால் உருவிலே, தவறான பால் உருவிலே நாம் ஈடுபடலாம். சகோதரனே இன்னொரு சகோதரனோடு வழக்காடி அவன் நீதிமன்றத்துக்கு நம்ம எடுத்து செல்லலாம். வஞ்சனையிலே நம்ம வாழலாம். சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்தாமலே நாம் இருக்கலாம். பிரிவினைக்கு காரணமாக இருக்கலாம். விவாகமும் விவாகரத்தும் தனிமையாக இருப்பதையும் குறித்து தவறான புரிந்துணர்வு உள்ளவர்களாக இருக்கலாம். விக்கிரக ஆராதனையில் ஈடுபடலாம். சபையை தனக்கென்று பயன்படுத்தி கொள்ளலாம். இழிவாக ஜனங்களை கருதலாம். தவறான வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளலாம்.
Now all this that was mentioned, that I mentioned, is found in the Corinthian church, which had individuals with various spiritual gifts. And I want to just show you some of those things in the slide. All that was mentioned is actually found in the Corinthian church. The Corinthian church had the gifts of the Holy Spirit. They had the Spirit of God dwelling within them. இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையானது ஆவியின் வரங்கள் இருந்தது. இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள அந்த சபைகளுக்கு அவர்கள் ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையில் உலாவி கொண்டிருந்தால், வாழ்க்கையில் இருந்த போதிலும் அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு சரணடைந்து வாழவில்லை. தன்னுடைய சொந்த இச்சையினாலே அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். But some in the Corinthian church were not led and surrendered by the Spirit of God, but they were living their own lives. They were led by their own desires. The gift of the Holy Spirit, the gifts of the Holy Spirit is not an indication that a person lives in submission to God, but it is only an indication that at one point of time they received the Spirit of God through baptism. That's about all. ஒருவர் இந்த ஆவியினுடைய வரங்கள் பெற்ற நபர் ஆண்டவரினாலே வழிநடத்தப்படுகிறார் என்று அர்த்தம் கிடையாது. முற்றிலுமாக ஆண்டவருக்கு சரணடைந்து வாழ்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு நாளிலே ஞானஸ்தானம் மூலியமாக கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றார் என்று தான் ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. The gifts of tongues given by the Holy Spirit was an indication to the very young church in the Acts of the Apostles that a person was part of the new covenant in those days. புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே ஒருவர் இருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இந்த அந்நிய பாஷை மூலியமாக அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆனால் சபை வளர 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 இப்பொழுது சபை வளரும் பொழுது நீங்கள் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை படிக்கும் பொழுது இந்த வரங்கள் வைத்திருப்பது நிமித்தமாகத்தான் இவர் ஆவியானவரினாலே வழிநடத்தப்படுகிறார் என்று அர்த்தம் கிடையாது. But as the church grew in maturity and we start to read the other portions of the scripture in the New Testament, we read in the New Testament that the fruit of the Spirit of God became the number one indicator and the only indicator that one is led by the Spirit of God. ஆனால் சபை முதிர்ச்சி அடைய இந்த வரங்கள் இப்பொழுது ஒரு எண்ணிக்கையாக இல்லை. வளர்ச்சி அடையும் பொழுது எது எண்ணிக்கையாக இருக்கிறது என்றால் ஆவியின் கனி ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் நாம் புரிந்து கொள்ளலாம் இவர் கர்த்தருடைய ஆவியானவரினாலே வழிநடத்தப்படுகிறார் என்று. ஆவின் வரங்கள் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவின் கனி ஒரு நபர் கர்த்தருடைய ஆவியானவரினால் வழிநடத்தப்படுகிறார் என்று அர்த்தமாகும். Paul states that the gifts of the Holy Spirit are given by the Holy Spirit as he chooses. கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகின்ற வண்ணமாகவே அவர் ஆவியின் வரங்களை அவர் கொடுக்கிறார். So we should not feel like any less of a Christian because we don't have certain spiritual gifts in our lives. நாம வந்து ஒரு குறைபட்டு உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த ஆவிக்குரிய வரம் அல்ல அந்த ஆவிக்குரிய வரம் இல்லை என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் என் அன்பு சகோதரி சகோதரியை நம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு வாழும் பொழுது அவர் நடத்துகின்ற வண்ணமாக நாம் அவருக்கு முற்றிலுமாக சரணடைந்த ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படும் பொழுது ஆவியானவருடைய கனி நம்மிலே உருவாக்கப்படும். அந்த கனி மூலியமாக என் அன்பு சகோதரே சகோதரி அநேகர் கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்வார்கள். ஆவின் வரங்கள் மூலியமாக அல்ல, ஆவின் கனி மூலியமாக. It's not through the gifts, my friend. It's through the fruit of the Holy Spirit that people will come to know how good and how loving our God is. So allow Him to equip you to live for Him. கர்த்தருடைய ஆவியானவருக்கு சரணடைந்து அவர் வழி நடத்துகின்ற வண்ணமாகவே நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். My dear brothers and sisters, we have been given a great gift from our Lord in our baptism. என் அன்பு சகோதர சகோதரிகள், நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஈவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஞானஸ்தானத்தில் பெற்ற ஒரு பெரிதான ஈவு என்ன தெரியுமாங்க? கர்த்தருடைய ஆவியானவர். You and I have received the gift of the Holy Spirit in our baptism.
We are not alone in this world as orphans, but through baptism, the Spirit of God unites us to the Heavenly Father and to Jesus. ஞானஸ்நானம் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பரலோக பிதாவோடு நம்மை இணைக்கிறார், குமாரனாகிய இயேசுவோடு இணைக்கிறார். திரியேக தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We have been united to the Trinitarian God. We have been adopted by God, your heavenly Father. நீங்களும் நானும் பரலோக பிதாவினாலே தத்தெடுக்கப்பட்டோம் என் அன்பு சகோதரனே சகோதரி. ஆகியால் நீ தனிமையாக இல்லை, நீ ஆழமாக நேசிக்கப்படுகிறார். உன்னுடைய பரலோக பிதா உன்னை ஆழமாக நேசிக்கிறார். My dear brother and sister, the Lord loves you and you are deeply loved and cared by your heavenly Father. Your baptism is a sign that you have an heavenly Father. என் அன்பு சகோதர சகோதரியே, ஞானஸ்நானம் ஒரு எண்ணிக்கை, ஒரு அடையாளம். உனக்கு பரலோக பிதா ஒருவர் உனக்கு இருக்கிறார். As baptized believers, our Lord is calling you back to live in complete submission to the Holy Spirit. என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய், ஆனால் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மறுபடியுமாக முற்றிலுமாக சரண் அடைந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Respond to the Lord when he convicts your heart. Don't harden your heart. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தை கடிந்து உணர்த்தும் பொழுது உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. The more we respond to the Spirit of God, the more we will be transformed into the likeness of our Lord and Savior Jesus Christ. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய ஆவியானவருடைய கடிந்து உணர்த்துதலுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, is our life in complete submission to the Holy Spirit, that we are in a state where we are completely surrendered to the Spirit of God? நம்மளுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாக கர்த்தருடைய ஆவியானவருக்கு சரணடைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ? Or are we grieving the Spirit of God? The more we respond to the Spirit of God, the more we will be led by Him and we will experience Him. எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவரை அனுபவிப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, baptism is a sign that you have received the Spirit of God. ஞானஸ்நானத்தினாலே நீ கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றாய் என்று ஒரு அடையாளமும் ஒரு ஞாபகமாக இருக்கிறது. You don't need another event to receive the Spirit of God. இன்னொரு நிகழ்வு உனக்கு தேவையில்லை. கர்த்தருடைய ஆவியானவரை பெறுவதற்கு இன்னொரு நிகழ்வு தேவையில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. All you need to do is to surrender to the work of the Holy Spirit. The Lord wants to use you. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். But the one that God uses through the gifts of the Holy Spirit must first and foremost have the fruit of the Spirit of God. என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய வரங்களினாலே பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், ஆவின் கனியை முதலாவது தெளிவாக அங்கு வெளிப்படும் பொழுது, ஆவின் வரங்களிலே கிரியை செய்யும் பொழுது நம் மூலியமாக சபை கட்டப்படும், நம் மூலியமாக சபையினுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். God can only use someone to build a church and to bring unity when that person has the fruit of the Spirit of God within themselves. Gifts are given to build the church and the unity of the church. வரங்கள் சபையை கட்டும்படியாகவும் சபையினுடைய ஒற்றுமையை கட்டும்படியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Otherwise, the very gifts that God has given us through the Spirit of God can be used to break the church apart and bring disunity. எந்த வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ அந்த வரங்களை வைத்து ஒரு நபரை கஷ்டப்படுத்தி சபையை உடைத்து விடலாம். ஆகையால் இந்த நாளிலே கர்த்தர் அவர் பக்கமாக உன்னை அழைக்கிறார். So the Lord is calling you back to Him. Would you live a life of full surrender to the Spirit of God? கர்த்தருடைய ஆவியானவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்த ஒரு சூழ்நிலை வாழ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, தைரியப்படுத்தும் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய கனி உருவாக்கப்பட்டு
பலர் உம்முடைய அன்பை ருசித்து பார்க்கும்படியாக இவருடைய வாழ்க்கையை நீ பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் மூலியமாக சபை கட்டுப்படுவதாக, இவர்கள் மூலியமாக சபையினுடைய ஐக்கியம் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென். இனி ஜீவிப்பது நான் அல்ல என்ற பாடலை நாம் பாடுவோமாக. ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சபையாக பெற்றுக்கொள்வோமாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமேன். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.